போவோம். ஏய், இதெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. உன் வயசுக்கு ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியாக்கு நீ? எதுனாலும் அப்பா தானே வரணும் உனக்கு. வச்சுக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? பார்க்க தானே போறீங்க. நானும் என் புள்ள ஆண்டாளும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாருங்க. ஏய், இந்த தர்மலிங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமாடி உனக்கு? ஏதா, நீ என்ன பெத்தவ தானே? உனக்கு தெரியாது? அந்த அழகர் பையன் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே என் மரியாதை போச்சு, ஊருக்குள்ள என் மதிப்பு போச்சு, அம்புட்டும் போச்சு. அவனால நான் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாமா? அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? ஏய், இங்க இருங்க. இதெல்லாம் வெறும் ஆரம்பத்தை. இனிமேதான் இருக்கு அவனுக்கும். அவனுக்கு மட்டும் இல்ல, அவனை நம்பிக்கிட்டு நீங்க கூட இருக்கீங்க பாத்தீங்களா? உங்க அம்புட்டு பேருக்கு இருக்கு. இல்ல சார், வயசு எப்படி ஒரு 55ல இருந்து 60க்குள்ள இருக்கும். இப்போ வரைக்கும் எந்த குழுவும் இல்ல சார். மேலூர் ஸ்டேஷன்ல இருந்து மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். அதை செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க சார். நான் உங்களுக்கு கேட்டுட்டு அப்டேட் பண்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னையா இது நேத்துல இருந்து ஒரே இம்சையா இருக்கு சார். மேலூர் ஸ்டேஷன்ல இருந்து என்ன சார் சொன்னாங்க? சென்னையில இருந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனுடைய அம்மா மிஸ் ஆனதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கான். ஆனா அது ஒரு அன்அபிஷியல் கம்ப்ளைண்டா. இன்ஸ்பெக்டர் வந்தாதான் டீடைல் தெரியுமா. இன்ஸ்பெக்டர் கமிஷன் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் போயிருக்காராம். அவர் வந்ததும் கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. சார், இங்க வென்டிலேட்டர் ப்ராப்ளம் இருக்கு. பேஷண்ட் நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள இனிமேலும் ஐசியூல வச்சு பார்க்க முடியாது. இப்போ என்ன டாக்டர் பண்றது? நார்மல் வார்டுக்கு தான் சார் மாத்தணும். ஆனா வென்டிலேட்டர் இல்லைன்னா அவங்க உயிர் பொழைக்கிறது கஷ்டம் சார். ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க சார். அவங்கள என்னதான் காப்பாத்த நினைச்சாலும் நினைவு திரும்பவான்னு தெரியல சார். அதனால நாங்க மற்ற பேஷண்ட்ஸ்க்கு தான் சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். சரிங்க டாக்டர், நீங்க சொல்றபடியே பண்ணிடுங்க. மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க யார் என்னன்னு எந்த க்ளூவும் கிடைக்கலையா சார்? இல்ல டாக்டர், அவங்க செல்போன் ரிப்பேரா இருக்கு. அதை சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்கோம். அது ஒருவேளை வந்தா கண்டுபிடிக்கலாம். மேலூர் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுவும் இன்ஸ்பெக்டர் வந்தாதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல டாக்டர். இதுக்கு மேல நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அவங்க உயிர் போகணும்னு இருந்தா போய் தான் சார் ஆகும். நர்ஸ், அவங்கள நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல டாக்டர், ஏற்கனவே அவங்க பல்ஸ் ரேட் இறங்கிட்டு இருக்கு. இப்ப அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்தினா கண்டிப்பா அவங்க இறந்துருவாங்க. நமக்கு வேற சாய்ஸ் இல்லையே. எத்தனை பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல. யோசிக்காம நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். யோ சார், போய் அந்த செல்போன் ரெடியாச்சான்னு பார்த்து வாங்கிட்டு வாயா. ஓகே சார். முத நேரத்துக்கு சரியா சாப்பிட வேண்டாமா? காலையில நான் சாப்பிட்டுதாமா வந்தேன். இருந்தாலும் டயர்டா இருக்கு. அண்ணா, அவங்க உங்களை யோசிச்சு யோசிச்சு தானே இப்படி இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்கண்ணா. ஏய் பவி, ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இது கன்சீவ் ஆகும்போது இந்த மாதிரி வாந்தி மயக்கம்லாம் வர்றது நார்மல் தான். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. சரி வாங்க, ஹாஸ்பிடல் போலாம். இல்லங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தனா சரியாயிடும். ஆதி, அவ அப்படிதான் சொல்லுவா. நீ கூட்டிட்டு போ. பாரதி வாங்க போலாம். அப்போ நீங்களாம் எப்படி வீட்டுக்கு போவீங்க? வீடு பக்கம் தானேக்கா. இங்க இருந்து நாங்க எல்லாரும் ஆட்டோல போயிடுவோம். நீங்க ஆதி அண்ணா கூட போங்க. சரி பாரதி, பாத்து. பாட்டிக்கு அருள் வந்து ஏமா அப்படி சொல்லுச்சு? நான் என்ன சொன்னேன்? ஆதியோட அம்மா பாரதியோட வயித்துல வந்து பொறுக்க போறாங்கன்னு சொன்னீங்க அத்தை. அப்படியா சொன்ன?
நம்ம மண்ணை நம்பி வந்தவங்கள இப்படியா பண்ணுவ? உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? ஏன் பாட்டி ஏதாச்சும் தப்பா நடக்க போதா? ஆமாண்டி, ஆதியோட ஆத்தா உசுரு இனிமே அவ கையில இல்ல. அத்தை, அந்த உசிரை எடுத்துதான் பாரதி வயிற்றுக்குள்ள மாத்தி வச்சிருக்கா. அந்த பாவி பையன் கருப்ப நேத்து ஆதி கனவுல வந்தான்னு சொன்னப்பவே நான் பயந்தேன். இப்ப அதே மாதிரி நடந்து போச்சு. அத்தை, அப்போ ஆதியோட அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா லட்சுமி, இருக்கிற அறிகுறி எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆதியோட அம்மா இனிமே இருக்க மாட்டா. ஒரு உசுறு போய்தான் இன்னொரு உசுறு முளைக்கும். பாரதியோட வயிற்றுல இருக்கிற உசுறுதான் ஆதியோட அம்மா உசுறு. என் கணக்கு சரின்னா பொண்ணு அவ உயிரோட இல்லாம இருக்கணும்.